அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். கைகளை வசத்தோர் அல்லேலூயா ஸ்தோத்திரம். தெரிஞ்ச வசனம் தான் வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனமும் 16ஆம் வசனமும் நீங்க வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதுல ஒரு வார்த்தை இன்னைக்கு செய்திக்காக நாம் எடுத்துக்கொள்ளுவோம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் இல்லை அனலும் இல்லை. நீ ஒன்னு குளிரா இருந்தாலும் பரவாயில்ல, அனலா இருந்தாலும் நலமா இருக்கும். இப்படித்தானம்மா? நலமா இருக்கும். ஒன்னு குளிரா இருந்தாலும் நலமா இருக்கும், இல்லைன்னா அனலா இருந்தாலும் நலமா இருக்கும். ஆனா நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிற? 16ல இப்படி நீ குளிரும் இல்லாம அனலும் இல்லாம வெது வெதுப்பா இருக்கிற. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கு? குளிரும் இல்லை அனலும் இல்லை, ஒரு வெது வெதுப்பான வாழ்க்கை. நீ குளிரா இருந்தாலும் நல்லா இருக்குமே, நீ அனலா இருந்தாலும் நல்லா இருக்குமே. உன் வாழ்க்கை 2ஆம் கட்ட வாழ்க்கையா இருக்கம்மா. இங்கிட்டும் முழுசா உன்னாடு இருக்க முடியல, அங்கிட்டும் முழுசா போக முடியல. உன் வாழ்க்கை வெது வெதுப்பான ஒரு வாழ்க்கை. ஆனா தேவனுடைய விருப்பம் நீ அனலா இருப்பதும் தேவனுக்கு விருப்பம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்துல கப்பல் பிரயாணத்துல பவுல் போய் கொண்டிருக்கிறார். நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அந்த கப்பல் சேதத்துக்குள்ளாக மூழ்கி விடுகிறது. எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்களாம். அந்த தீவு பேரு மெலித்தா என்ற ஒரு தீவு. தீவு பேர் என்ன? மெலித்தான் சொல்லக்கூடிய தீவு. அந்த தீவுல போய் சேர்ந்த நீச்சல் அடிச்சு கொண்டு போய் எல்லாம் அங்க போயிட்டாங்க. அது குளிர்காலமா இருந்தபடினால் அங்கே சில விறகுகளை பிறக்கி கொண்டு வந்து என்ன செய்தார்களாம், ஒரு இடத்துல தீ போட்டார்கள். குளிர்காலம். என்ன காலம்? இன்னைக்கு நமக்கு என்ன காலம் இது? இது என்ன காலம்? காத்து காலம், அப்படித்தானே? இது காற்று காலம். இப்பதான் வெயில் காலம் முடிஞ்சிட்டு எந்த காலத்தை வந்திருக்கிறோம்? காற்று காலம். அடுத்த ஒரு காலம் வருது மழை காலம், அடுத்த ஒரு காலம் வருது. ஆமா, 4 காலங்களை நமக்கு 3 மாசமாக இன்னைக்கு சில மாறிடுச்சு, அப்படித்தானே? வெயில் காலத்துல வெயில் ஓவர் அடிக்குது, மற்ற நாட்களையும் வெயில் என்ன செய்யுது? இப்ப பாருங்க, இன்னைக்கும் தமிழ்நாட்டில் 2-3 இடத்துல பார்த்தீங்கன்னா சதம் அடிச்சிருக்கோம். வெயில் அவ்வளவு வெயில், 100 டிகிரிக்கு மேல. ஜெர்மனி தேசத்துல ஸ்தோத்திரம் ஐரோப்பா கண்டத்துல பல நாடுகளில் வெப்பம் தாங்க முடியாம கார்கள் உருகுது. கார் நிறுத்தி வச்சுதான் அது அப்படியே உருகிறது. ரோடு அப்படியே உருகுது. இந்த 4 ரோட்ல அந்த சிக்னல் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் உருகுது. ஜனங்கள் அவங்களுக்கெல்லாம் ஃபேனோ ஏசியோ அவங்களுக்கு என்ன இல்லை. அந்த தேசமே குளிர் பிரதேசம். ஐரோப்பிய கண்டம் என்பது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஒரு தேசம். உலகத்துல எந்த மனுஷனும் விரும்புகிற ஒரு தேசம் ஒன்று இருந்தால் அது ஐரோப்பிய கண்டம் தான். அந்த தேசம் இன்னைக்கு வெப்பம் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. வெப்பம் தாங்க முடியல, அவ்வளவு வெயிலா இருக்கு. காலங்கள் மாறுது. ஆனா இங்க அது குளிர்காலமா இருந்தபடினால விறகுகளை பிறக்கி கொண்டு வந்து போட்டார்கள். அதுல பவுலும், அவர் தான் சீனியர், அவர் தான் பெரிய ஆளுன்னு ஏற்கனவே காமிச்சிட்டாரு. அவர் உட்காந்துக்கிட்டு மற்றவங்களுக்கு வேலை சொல்லல. அவர் என்ன செய்தார்? அவரும் சில விறகுகளை கொண்டு வந்து போட்டான். ஆனா எல்லாரும் போட்ட விறகுல பாம்பு இல்ல. யார் போட்ட விறகுல இருந்துச்சு? பவுல் போட்ட விறகுக்குள்ளதான் பாம்பு படுத்து இருந்துச்சு. அது உள்ள போடும்போது கம்முன்னு தான் படுத்து கிடக்கு. ஆனா அனல் ஏற ஏற அந்த அனல் கொண்டு அந்த விரியன் பாம்பு என்ன செஞ்சுச்சான்? வெளியே வந்தது. இன்னைக்கு நிறைய பேருடைய இதயத்துல விரியன் பாம்பு இருக்கு. இது அனல், பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி சொல்லக்கூடிய அனல் வர 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 என்ன செய்யும்? அது நம்மளை விட்டு வெளியேறும். சில வேளையில் அது வெளியேறிச்சு. போகும்போது பவுல ஒரு காட்டிட்டு போச்சு, அவனுக்கு கடிச்சிருச்சு. சில வேளையில்
இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு பையனை கூட்டு வர்றார். ஐயா, என் மகனுக்கு ஒரு அசுத்தாவி பிடிச்சிருக்கு. அவன் தீ கண்டா விழுந்துடுறான், தண்ணி கண்டா விழுந்துடுறான், சில வேளை நுரை தள்ளுகிறான், அலக்களிக்கிறான். உங்கள் சீசர்கிட்ட கொண்டு வந்தோம், அவங்களால அவளை சுகமாக்க முடியல, உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கிறேன் ஏசப்பா, என் மகனுக்கு விடுதலை ஆக்கும். சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னாரு, இவனை விட்டு போ என்று சொல்லி. சொன்ன மாத்திரத்தில் அந்த அசுத்தாவி அவனை என்ன செய்யுது? அலக்களிக்குது, நுரை தள்ள வைக்குது. செத்தவன் மாதிரி அவனை விட்டுட்டு போயிருச்சான். போகும்போது சில என்ன செய்யும்? சில அலப்பறை பண்ணிட்டு தான் போகும். இந்த பாம்பு வெளியே வந்த உடனே பவுல் கையை கடிச்சிருச்சு. ஜனங்கள்லாம் சொன்னாங்க, இவன் ஒரு கொலைபாதக, அதனால கடலுக்கு தப்பி வந்தான், இங்க பாம்பு கடிச்சு என்ன செய்யறான்? ஏன்னா பாம்பு கடிச்சு செத்தா அவன் ஒரு சாபம் உள்ளவன். அந்த அந்த மெலித்தா தீவில் இருக்கிற அந்த ஆதிவாசிகளுக்கு ஒரு நம்பிக்கை. பாம்பு கடிச்சு செத்தான்னா அவன் என்ன செஞ்சவன்? பாவம் செஞ்சவன் என்று அவங்கள நம்பி இருந்தாங்க. பவுலை கடிச்ச உடனே ஜனங்கள் இப்படி திருப்பிட்டாங்க, இவன் ஏதோ பாவம் செஞ்சு வந்திருக்கான், கொலை பாதகனா இருக்கிறான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே எல்லாரும் கண்களும் பார்க்குது. இப்ப சாவா அப்ப சாவா. ஏன்னா விரியின் பாம்புடைய விஷம் எப்படி பயங்கரமான ஒரு விஷம், இப்படித்தானே? இப்ப சாவா அப்ப சாவா, கையெல்லாம் ரொம்ப வீக்கும், முகமெல்லாம் வீங்கி போகும், செத்து போவன்னு பார்த்துக்கிட்டே இருந்து எல்லாருடைய கண்ணும். அதுக்கு முன்னாடி எல்லாரும் பவுலை பார்க்கல. இந்த பாம்பு கடிச்ச பிறகுதான் எல்லாரும் கண்ணு என்ன செய்யுது? பவுலை பார்க்குது. பவுலை பார்த்துக்கிட்டு இப்ப சாவா அப்ப சாவான்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நீண்ட நேரம் ஆன பிறகும் அவனுக்கு ஒரு சேதமும் வரவில்லை. கைகளை தட்டி ஆண்டு நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. நீண்ட நேரம் கழித்தும் அவனுக்கு ஒரு சேதம் வராததை அந்த மெலித்தா தீவு ஊருக்காரங்க பார்த்த உடனே இப்படி மாத்தி பேசினாங்க, இவன் ஒரு கடவுளுடைய அவதாரம். முன்னாடி என்ன சொன்னாங்க? பாவம் செஞ்சவன், கொலை பாதகன் சொன்னாங்க. ஆனா அவங்க நினைச்சது நிறைவேறலன்னு சொன்ன உடனே இவன் தேவனுடைய அவதாரம் என்று சொன்னார்கள். எல்லாரும் பவுல்கிட்ட ஜெபம் பண்றதுக்கு என்ன செய்தாங்க? வந்தாங்க. விளங்குதான் சொல்லுங்களுக்கு. நீ அனலா இருக்க வேண்டும் என்பது தேவனுக்கு பிரியம். நீ அனலா இருக்கும் போது எந்த குப்பையும் உன் மேல என்ன செய்யாது? விழுகாது. விழுகுமா? எந்த குப்பையும் எந்த தூசியும் எந்த பொல்லாப்பு மேல என்ன செய்யாது? விழுகாது. எது வரைக்கும்? நீ அனலா இருக்கும் போது, நீ அக்கினியா இருக்கும் போது எப்படி இருக்கும்? அது எந்த மாசும் உன்னை மாசுபடுத்தாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ளுவார். இப்ப சொல்றாரு, ஒண்ணு நீ குளிரா இருந்தாலும் பரவாயில்ல, அது அனலை எப்படி ஆக்கணும் ஆக்கிடுவேன். நீ அனலா இருந்தா எனக்கு டபுள் சந்தோஷம். ஆனா உன் வாழ்க்கை வெது வெதுப்பான வாழ்க்கை இருக்கம்மா. ஐயா தம்பி, உன் வாழ்க்கை கிறிஸ்துக்குள், மற்ற உலகக்காரர்கள் கரெக்டா இருக்கிறீங்க, கிறிஸ்துவுக்குள் வாழுகிற வாழ்க்கை ஒரு வெது வெதுப்பான வாழ்க்கையா இருக்கீங்களே அப்படி சொல்லி என்ன செய்கிறாரு? வேதனைப்படுகிறார். இப்படி ஒரு மனிதன், அனலா இருந்த மனிதன், அனல் இல்லாம ஒருத்தன் போனா, அவனை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை சந்தோஷம் இருக்கீங்க? அல்லேலூயா. இவரை பார்க்கும் போதே நாம எந்த இடத்துல இருக்கிறோம் என்று ஆவியானவர் உங்களுக்கு அடையாளம் காட்டுவாராக. ஆமென். நீங்க ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கணும். ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலியமாக என்னோட பேசும். இப்பொழுது ஆவியானவர் உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆவியானவர் உங்க உள்ளத்துல உணர்த்தி கொண்டு இருக்கிறார். உன் வாழ்க்கை அனல் இல்லாத வாழ்க்கை, உன் வாழ்க்கை ஒரு குளிரும் இல்லாத வாழ்க்கை, ஒரு வெதுவெதுப்பான வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடினால இன்னைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையில ஒரு முடிவு செய்யும்படியாக இந்த வார்த்தை உங்கள் காதுகளை கொண்டு வருகிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மனிதன் இப்படியாக அனலுள்ள மனிதன் தான், இயேசுவோடு இருந்த மனிதனா, அவன் அனல் குறைந்து போனவனாக காணப்படுகிறான். யார் அந்த மனிதன் என்று பார்த்தால் எல்லாம் தெரிந்த மனிதன் தான், நம்ம பேதுரு ஐயா தான். யாரு? பேதுரு ஐயா தான். அனலாய் இருக்க வேண்டிய மனிதன் அனல் இல்லாதவனாக மாறி போனான். அனலை எடுத்துக்கொள்வதற்கு அவன் எங்கே நின்றான் என்றது நம்ம பார்க்க போகிறோம். யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18வது வசனம். யோவான் சுவிசேஷம் 18:18. குளிர்காலம் ஆனபடினாலே ஊழியக்காரர்களும், ஊழியக்காரனா கர்த்தருடைய ஊழியக்காரங்கள்ல, ஏரோதனுடைய ஊழியக்காரர்கள், ரோம சேவகர்கள், ஊழியக்காரர்களும் சேவகர்களும் கரி நெருப்பு உண்டாக்கி நின்று அவங்க குளிர் காய்ந்து கொண்டு இருந்தாங்க. அது எந்த காலமா இருந்துச்சா? குளிர்காலமா இருந்தபடினால், குளிர்காலமா இருந்தபடினால் அவர்கள் கரி நெருப்பை உண்டாக்கி
அங்க என்ன செய்தார்கள்? நின்று கொண்டு குளிர் காய்த்திருந்தாங்க. அந்த கூட்டத்தில் நம்மாளு அவர்களுடனே கூட பேதுருவன் நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். இவனுக்கு இருக்கிற குளிர் போச்சு, இவனுக்கு இருக்கிற அனல் என்ன செஞ்சிச்சு? போச்சு. அங்க அனல் தன்னை அக்கினி தன்னை சூடாக்கி கொள்ள வேண்டும் என்று அவன் நிற்கிறான். யாரோட நிற்கிறான்? யாரோட நிற்கிறான்? ஆமா, போர் சேவகர்கள், அவருடைய ஊழியக்காரர்கள், அவங்க குளிர் காய்றாங்க. அதில் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. அது நமக்கு ஏதாவது பிரச்சனையா? நமக்கு பிரச்சனை இல்லை. அவர்கள் இரவு காவலர்களாக இருக்கிறார்கள், ஆகையினாலே அவர்கள் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா அவங்களோட நம்மால போய் நின்று குளிர் காய்ந்துகிட்டு இருக்கிறான். நம்மால என்ன செய்யறான்? குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறான். இவனுக்குள்ளா இருந்த அந்த அனல் இல்லாம போனதினால யாரோட குளிர் காய்றான்? உலகத்தாரோடு இவன் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறான். நின்று கொண்டு குளிர் காய்ந்து கொண்டிருந்தானா? இதுவும் ஒரு பிரச்சனை. பார்த்தா பிரச்சனை இல்லை. அந்த சுச்சுவேஷன் எப்படி சுச்சுவேஷன்? தான் நேசிக்கிற ஒரு ஆண்டவர், ரபி என்று அழைக்கப்பட்டவர், யார் போனாலும் நான் விட்டு போக மாட்டேன் என்று சொன்ன இந்த பேதுரு இப்ப இயேசு எங்க இருக்கிறார்? விசாரணை கைதியாக உள்ளே இருக்கிறார். விசாரணை கைதியாக உள்ளே இருக்கிறார். அவனை விசாரணை பண்ணி கொண்டிருக்கிறாங்க, அடிக்கிறாங்க. வெளியே இவன் குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிறான். விளங்குதா? குளிர் காய்ந்து பெரிய பிரச்சனை இல்லை. சூழ்நிலை எப்படிப்பட்ட சுச்சுவேஷன்? இயேசு அங்கே விசாரணை கைதியாக இருந்து கொண்டு உள்ள வேதனை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார். கோடை இருக்க வேண்டிய மனசை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிறான். ஆவியில அனலா இருங்கள்னு ஆண்டவர் சொல்லுகிறார். சொன்னார் இல்லையா? ஆவியில எப்படி இருங்க? அனலா இருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அனலா இருக்க வேண்டிய அனலை தொலைச்சபடினால உலகத்தான் நின்று கொண்டு குளிர் காய்ந்து கொண்டு இடத்துல இவனும் நின்றுகிட்டு என்ன செய்யறான்? குளிர் காய்ந்தான். ஆனா லூக்காவில் அருமையான வார்த்தை 22:55 வசனம், 22ஆம் அதிகாரம் 55வது வசனம். லூக்காவில் எடுத்தவங்க சீக்கிரம் வாசிங்க. சில வசனங்கள் சொல்லிக்கொண்டே போவேன். ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 22:55. அம்மா, இதே சம்பவம் தான் லூக்கா ஒரு மாதிரி எழுதுகிறார். சரிங்களா? அவர் அனுபவித்த காரியங்களை, அவர் அறிந்து கொண்ட காரியங்கள் எழுதுகிறார். இது உண்மைதான், அது உண்மைதான். அவர்கள் முற்றத்தில் என்ன செய்தார்கள்? நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது யாரு? அவர்கள். இந்த யோவான் 18:18 பார்த்தோம் இல்லையா? போர்ச்சவர்கள், ஊழியக்காரர்கள், அவர்கள் தான் இங்க பேரை சொல்லாம சொல்ல. அவர்கள் சுத்தி உட்கார்ந்த போது பேதுருவும் அவங்க நடுவில் போய் உட்கார்ந்தானாமா. யோவான்ல எப்படி பார்த்தோம்? நின்றான் என்று இருக்கிறது. அப்படித்தானே? நின்றான். லூக்காவில் உட்கார்ந்தான். இது உட்கார்ற நேரமா? இயேசு உள்ள என்ன செய்கிறார்? வேதனை அனுபவித்து தான் நேசிக்கிற ஒருவர். இன்னைக்கு நமக்கு ரொம்ப நேசிக்கிற ஒருத்தர் பெட்டில் இருக்கிறாரு. ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. வெளியே நின்று சிரிச்சுக்கிட்டு இருப்போமா? இல்லை குளிர் காய்ச்சிக்கிட்டு இருப்போமா? என்னதான் குளிர்காலமாக இருந்தாலும் குளிர் காய்ச்சிக்கிட்டு இருப்போமா? உள்ள என்ன நடக்குமோ, எது நடக்குமோ, எப்படி பண்ண போறாங்களோ, ஒரு துடிப்பு இருக்குமா இருக்காதா? ஒரு அங்கலாப்பு இருக்குமா இருக்காதா? எவ்வளவு வேதனை! எப்போ பார்ப்போம், எப்போ மயக்கம் தெளியும், எப்போ ஆப்ரேஷன் முடியும், அந்த நேரம் வரைக்கும் சக்சஸ் டாக்டர் கிட்ட ஒரு வார்த்தை வரும் வரைக்கும் ஒரு அங்கலாப்போடு தான் இருப்போம். இப்போ தான் நேசிக்கிற ஒரு ஆண்டவர் உள்ளே விசாரணைக்கு அதிகாக பாடுபட்டு கொண்டிருக்கிறார். இவன் வெளியே நின்னா, ரெண்டாவது என்ன செஞ்சுட்டான்? உட்கார்ந்துட்டான். சபையே, விசுவாசியே, உனக்குள்ளாக இருக்கிற அந்த அனல் குறைந்து போனதுக்கு என்ன காரணம்? ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு என்ன உண்டு? ஒரு குறை உண்டு. குறையை கண்டுபிடிச்சார் ஆண்டவர். ஆண்டோடைய பார்வை குறை மட்டும் கண்டுபிடிக்கிற அல்ல, குறையை நிறைவாக்குகிற தேவன். அல்லேலூயா.
நீ எந்த நிலையில விழுந்தாய் என்று அறிந்து மனம் திரும்பி ஆதியிலே உன்னை நடத்துறது போல மறுபடியும் உன்னை நான் நடத்துவேன். கர்த்தனா மகிமையுண்டாகும். அது எப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம்னா, புதுசாக வாக்கப்பட்டு வரும்போது ஒரு ஒரு வைராக்கியம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பக்தி வைராக்கியத்தை நான் பார்க்கிறேன் என்று ஓசியாவிலே வாசிக்கிறோம். உன் இளம் வயது பக்தி எப்படிப்பட்ட பக்தி? இளம் வயது பக்தி. அப்படின்னா நீ உன் வயசு 40 இருக்கலாம், 50 இருக்கலாம், 60 இருக்கலாம், 10 30 வயசா இருக்கலாம். நீ ரட்சிக்கப்பட்ட இல்ல, அதுதான் இளம் வயது. அந்த வயசுல உனக்கு இருந்த அந்த பக்தியை மீண்டும் ஆண்டவனுக்கு தர விரும்புகிறார். ஸ்தோத்திரம். இங்க நம்ம பார்க்கிறோம், அவன் நின்று கொண்டு இருந்தவன் உட்கார்ந்துகிட்டான். அங்க யாருமே சீசர்கள் கிடையாது, எல்லாம் உலகத்தான்கள். கர்த்தருக்காக ஓட வேண்டிய நாம், கர்த்தருக்காக இது பண்ண விசுவாச வாழ்க்கையில நிலைச்சிருக்கிற நாம் எங்கே நிற்கிறோம்? எங்கேயாச்சும் அப்படிப்பட்ட இடத்துல நின்னா அப்புறம் உக்காந்துக்கிறீங்க. அவனை போலவே நீயும் பேச ஆரம்பிச்சிருவ. சங்கீதம் 1:1 அழகா சொல்லிருக்கு. என்ன சொல்லிருக்கு? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாத, நிற்காத, கேட்காத, நிற்காத, உட்காராத. அவன் ஆலோசனை கேட்டீன்னா உன்னுடைய விசுவாச ஓட்டம் நின்னுரும். உன் விசுவாச ஓட்டம் நின்னுரும். அதுக்கு மேல ஒரு ஸ்டெப் என்ன செய்ய முடியாது, எடுத்து வைக்க முடியாது. ஆலோசனை, துன்மார்க்க ஆலோசனை கேட்காத. ரெண்டாவது கேட்டீன்னா நின்னுருவ, நின்ன உட்காந்துருவ. நின்னா என்ன செஞ்சிருவ? உட்காத. அதுதான் இப்ப பேதுருடைய வாழ்க்கையில நடந்துச்சு. சொன்னா, நானே உனக்கு ஆலோசனை தருகிறவர், ஆலோசனை கர்த்தர். துன்மார்க்கன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் ஆலோசனையில நடவாத. இன்னைக்கு நம்ம யாருடைய ஆலோசனையை நாம பின்பற்றி கொண்டு இருக்கிறோம்? யாரும் ஆலோசனை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்? இப்ப இந்த பேதுருடைய காரியங்களை பார்க்கும்போது, அனல் உள்ளவன் அனல் குறைந்து போனதாக அந்நிய அனலை தன்னை சூடுபடுத்திக் கொள்ளும்படியாக என்ன செய்யறான்? விரும்பி முதல் நின்னா, ரெண்டாவது என்ன செஞ்சான்? உட்கார்ந்துட்டான். 3 விதமான அக்கினிகள் உண்டு, 3 விதமான அனல். அக்கினி என்றாலுமே அனல் தான், 3 வகையில. ஒன்று உள்ளிருந்து வரக்கூடிய அனல். சங்கீத புஸ்தகம் 39:3 நீங்க பார்த்தீங்கன்னா தாவீது சொல்றாரு, என்ன உள்ளிருந்து அனல் பற்றி கொண்டது என்று சொல்லுகிறார். 39ஆம் அதிகாரம் 3வது வசனம். அம்மா, என் இதயம் எனக்குள்ள அனல் கொண்டது. உள்ளிருந்து வரக்கூடிய அனல். எதிலிருந்து வருது அனல்? உள்ளிருந்து ஒரு அனல். உள்காய்ச்சல் அடிச்சா ஒரு மாதிரியா இருக்குல்ல, நம்ம உடம்புக்கு காய்ச்சல் வந்தாலுமே சூடா இருக்குல்ல, எங்கிருந்து வருது? அதெல்லாம் உள்ளிருந்து வர்றது தானே. அந்த டெம்பரேச்சர் பண்ணி பார்த்தோம்னா 100 டிகிரி, 150, 100ன்னா பொதுவாக இருக்கும். அது 1-2 கூடினா தான் நம்மளால என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. சில பேர் சொல்லுவாங்க 102 டிகிரி. இல்லை 100 வரைக்கும் நார்மல் தான், அதுக்கு மேலே வரக்கூடிய நமக்கு பிரச்சனை. சரிங்களா? இங்க என்ன சொல்றதுன்னா, என் இதயம் எனக்குள்ள என்ன செஞ்சது? உங்க இதயம் எப்படி இருக்கிறது? என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவா? யார் என்னை தேற்றுவா? யார் என்னை தேற்றுவா? யார் என்னை தேற்றுவா? உன் இதயத்தை அறிந்தவர் அவர் ஒருவர் மாத்திரமே. யாருக்கு தெரியாது? உன் மனதில் இருக்க, இதயத்தில் இருக்கிற எண்ணங்களை யாரால் என்ன செய்ய முடியாது? ஓர் அளவத்துக்கு தான் புரிந்து கொள்ள முடியுமே தவிர மற்றபடி என்ன செய்ய முடியாது, முடியாது. ஒரு சொல்லுவாங்க, ஆழம் என்னது ஆழம் இல்லை, அப்படித்தானே? ஆழம் இது ஆழம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு இது வரும். யாரு மனசா? ஆமா, கடல்ல ஆழத்தை கூட கண்டுபிடிச்சலாமா? ஆனா தாய்மாருடைய மனசுல இருக்கிற எண்ணங்கள் என்ன செய்ய முடியாதான்? ஏன்னா அவங்க மனசு பரந்த மனசு. பார்த்துக்கிடுங்க, ஒரு பேச்சு பேசினாலவே 10 பேச்சு உள்ள வந்துடும். ஸ்தோத்திரம். அண்ணன் இசைக்கு என்ன தான் கரெக்டாக சொல்லுவார் அந்த காரியங்கள்லாம். சரி, இப்போ என்னுடைய இதயம் எனக்குள்ள என்ன செஞ்சது? அனல் கொண்டது.
நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அல்லேலூயா. என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். ஒன்று, உள்ளிருந்து வருகிற ஒரு அனல். 2, 22 லூக்கா 22:55. இப்போ ஏற்கனவே வாய்ச்சிங்களே அந்த வசனம். வெளியிருந்து வருகிற அக்கினி. எது? பேதுரு போய் உட்கார்ந்தான்ல, எங்க உட்கார்ந்தான்? வெளியிருந்து வருகிற அக்கினியினால அனல் கொள்வதற்காக உட்கார்ந்தான். வெளியிருந்து வருகிற அக்கினி. ஆசாரிப்பு கூடாரத்துல பலிபீடம் இருக்கும். அந்த பலிபீடத்துல அந்நிய அக்கினி கொண்டு வந்து என்ன செய்யக்கூடாது? அதில் ஏற்றக்கூடாது. அங்க எரிந்து கொண்டே இருக்கணும். அங்க இருக்கிற அக்கினி கொண்டுதான் அடுத்தடுத்து எரிஞ்சு கொண்டு இருக்க தவிர அவிஞ்சு போச்சுன்னு வெளியிருந்து என்ன செய்யக்கூடாது? அக்கினி கொண்டு வரக்கூடாது. அப்படி கொண்டு வந்தவங்களை கர்த்தர் நினைச்சிட்டாரு, அடிச்சிட்டார். அந்த பலிபீடத்தில் எப்பொழுதும் அக்கினி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? எரிந்து கொண்டே இருக்கணும். அதான் ஃபாதர் பாடுவாரு, எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. இங்க வெளியிருந்து அனலை வாங்கிக் கொள்ளுகிற ஒரு அனுபவம். 3வது அப்போஸ்தலர் 2:4 மேலிருந்து வருகிற அனுபவம். அல்லேலூயா. மேலிருந்து என்ன வந்துச்சு? அக்கினி நாவுகளை போல பிரிந்திருக்க நாவுகள் என்ன செய்து இறங்கி வந்து அந்த 120 பேரை அனல் கொள்ளும்படி செய்தது. விளங்கினவங்க கைகளை தட்டி, விளங்கினவங்க கைகளை தட்டி ஸ்தோத்திரம். மேலிருந்து வரக்கூடிய அக்கினி, அதாவது அனல். 3 விதமான அனல். 1, தனக்குள்ளே இருந்து வருகிற அனல். 2, வெளியிருந்து வருகிற அனல். 3வது வானத்திலிருந்து வருகிற அனல். நீ அனலா இருக்க வேண்டும் என்ற கர்த்தருடைய விருப்பம். ஆனா அதுக்காக எப்படி அனலா இருக்கிறது? எப்படி நம்ம அனலை வாங்கிக் கொள்ளுவது? அல்லேலூயா. 1. 2வது காரணம் நீங்க பாத்தீங்கன்னா, ஞானஸ்நானம் பெற்றவர்கள் மறுரூபம், அதாவது மறுமை பெற்றுக் கொண்டவங்க மறந்து போகிற ஒரு காரியம். பேதுருவை பாருங்க, யோவான் சுவிசேஷம் 13:9 13:9. இவன் ஞானஸ்நானம் எடுத்ததே மறந்து போயிட்டான். நீங்க ரொம்ப பேருக்கு பாருங்க, ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னா, ஆமா என்னைக்கோ எடுத்த எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படிம்பாங்க. ஞானஸ்நானம் என்ன பேர்? எல்லாத்துக்கும் நம்ம பேர் மாத்தல. நல்ல பேர் வந்தா அவங்களே விட்டுறோம், இப்படித்தானே? சில பேர்த்துக்கு தான் நம்ம பேர் அவங்க விரும்பினா நம்ம வைக்கிறோம். வாசிங்க. என் கால்களை மாத்திரமல்ல, என் கைகளையும் என் தலையும் கூட கழுவ வேண்டும் என்றான். இயேசு சீமோனை நோக்கி, கவனிங்க, முழுகினவன், அதாவது ஞானஸ்நானம் பெற்றவன், ஆவிக்குரிய அர்த்தத்தில் சொல்றேன். இயேசு அந்த பேதுருவை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமா இருக்கிறான், நீங்களும் சுத்தமா இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கடைசி திருவிருந்து கொடுக்க ராப்போச்சனை கொடுக்கும் போது எல்லாருடைய கால்களையும் கழுகுறார். ஏன்னா அது தாழ்மை. உங்களுடைய ஆண்டவன் என்றும் சொல்லப்படுகிற நானே ஒருவர் காலை ஒருவர் கழுவும் போது நீங்கள் இப்படியாக என்ன செய்யுங்க? தாழ்மைப்படுங்க. உங்களுக்கு முதன்மையா இருக்க விரும்புகிறவன் அவன் வேலைக்காரனா இருக்க கடவன் என்று சொல்லி இயேசு சொன்னார். அந்த தாழ்மை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் கால்களை கழுவுறார். இன்னைக்கு நம்ம விசுவாசிக இயேசு ரத்தத்தால கழுவப்பட்டவங்க, தாழ்மையை தரித்து கொண்டவங்க, பக்கத்தில் இருக்க கால் பட்டால கோபம் வருது நமக்கு. அவங்க தெரிஞ்சு பண்ணியிருக்க மாட்டாங்க, தெரியாமல் என்ன செஞ்சிடும், நடக்கும்போது போகிற எப்படியா சீட்டை பிடிக்கணும் அப்படி போகும்போது கை கால் பட்டிருக்கும். உடனே என்ன வரும்? வேணுமுண்டே மிதிச்சுட்டு போகிறான். நம்ம இல்லை, நம்ம விசுவாச பிள்ளைங்க கிடையாது. என்ன சொல்றேன்னா, கால்களை கழுவுகிறார். உலக ரட்சகர், வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், அண்ட சராசங்களை உண்டாக்கின தெய்வம் சீசருடைய கால்களை கழுவினார். ஐயா, எவ்வளவு பெரிய தாழ்மை! இன்னைக்கு இந்த பாப்பான்னு சொல்றவங்க அவங்க காலை இவங்க கழுவி தண்ணி குடிக்கிறாங்க. ஒரு இது ஒன்று போட்டுக்கிட்டே இருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஒரு பக்தன் ஓடி வர்றான், சாமி நீ ஆசீர்வதிங்கன்னு. அவன் இவனை உட்கார வச்சு இவன் தலைமையில காலை வச்சு
அந்த தண்ணி கொண்டு வந்து கழுவுறான் அவன் காலை. இவன் சந்தோஷமா அந்த காலை தாங்கிட்டு இருக்கிறான். நம்ம ஆண்டவர் சீசருடைய காலை கழுவினவர். எவ்வளவு தாழ்மையா! இந்த மாதிரி தாழ்முள்ள தெய்வத்தை நீங்க என்ன செய்ய முடியாது, எந்த தெய்வம் கிடையாது இயேசுவை தவிர. அப்ப கழுவிட்டு வரும்போது இவர் சொன்னாரு, பேதுரு, ஆண்டவரே நீங்க என் காலில் கழுவக்கூடாது, என் காலை என்ன செய்யாதீங்க. ஆமா ஆமா, நீங்க தெய்வம், நீங்க கடவுள், நீங்க போய் எங்க காலை கழுவுறதா, எங்க காலில் என்ன செய்யாதீங்க, என் காலை கழுவாதீங்க. சொன்ன உடனே ஆண்டவர் சொன்ன பதில் தான் அந்த வசனம். என்ன சொன்னாரு? அதுக்கு மேல இருக்க வசனம், நான் உன்னை கழுவாவிட்டால் பங்கு இல்லை. காலை கழுவுறப்பா, குளிச்சுட்டு மாத்திர போய் குளிச்சுட்டு வர்றேன், வீட்டுக்குள்ள போகும்போது மறுபடியும் கால் கழுவிட்டு தான் என்ன செய்வோம், உள்ள போவோம்ல. இதான் ஒரு நார்மல். ஆண்டவர் ஒரு தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறார். இவன் வேணாம்னு சொன்னவன், இப்ப நீ நான் சொன்னதை நீ நிறைவேறாம போயிட்டீன்னா என்கிட்ட பங்கு இல்லை, ஒண்ணும் இல்லைன்ட்டார். உடனே அவன் சொல்றான், அப்படியானால் என் தலையிலிருந்து கழுவுங்க. இவன் தான் வெச்சா குடும்பி எடுத்தா மொட்டைன்னு சொல்றது தாழ்மை. நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு தீப்பெட்டி கதை. தீப்பெட்டியும் ஒரு குச்சியும் ரெண்டு பேர் பேசிச்சான். இந்த தீப்பெட்டி சொல்லிச்சான், இந்த தீக்குச்சி சொல்லிச்சான் தீப்பெட்டி கிட்ட, நம்ம எல்லாம் ஒரே ரூம்ல தான் இருக்கிறோம், ஆனா ரெண்டு பேரும் உரசும் போது உனக்கு எந்த பிரச்சனை இல்லை, நான் தான் எரிகிறேன் அப்படின்னு சொல்லிச்சான் இந்த தீக்குச்சி. ரெண்டு உரசும் போது நீ அப்படிதான் இருக்கிற, நான் மட்டும் என்ன செய்யறேன், எரியறனே, என்ன காரணம் சொல்லி தீக்குச்சி தீப்பெட்டி கிட்ட கேட்டுச்சான். அப்ப தீப்பெட்டி சொல்லிச்சான், யாரு மண்டை கனமா இருக்கோ அவன் தான் எரிவான் அப்படின்னு. என்ன தீக்குச்சி மண்டை எப்படி இருக்கும்? ஆமா ஆமா, மண்டை கனம் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, ஆமா ஆமா, சொல்லுவாங்கள்ல, இராணுவத்தில் அலைஞ்சவங்க விட ஆணவத்தில் அலைஞ்சவங்க தான் அதிகம்னு சொல்லுவாங்க. இங்க பேதுரு சொல்றான், என் தலையிலிருந்து கழுவுங்க ஆண்டவரே. கால் கழுவ நான் சொன்னவன் இப்ப தலையிலிருந்து கழுவணுமாமா. அப்பா ஆண்டு சொல்றாரு, இல்ல இல்ல, ஒரு முறம் குளிச்சவன் மறுபடியும் என்ன செய்ய வேண்டியதில்லை, அது அவசியம். அது என்ன சொல்றாருன்னா, ஆவிக்குரிய அர்த்தம், நீ ஏற்கனவே மூலிகை ஞானசானம் பெற்றுட்ட, அதை நீ மறந்து போயிட்ட. இந்த அனல் குறைஞ்ச போனதுக்கு என்ன காரணம்? ஞானசானம் எடுத்ததே மறந்துட்டீங்க. ரொம்ப பேருக்கு மறந்துட்டீங்க. ரொம்ப பேர் உலகத்தார் என்ன செய்யறானோ அதையே நீ செய்யற. அவன் ஞானசானம் எடுக்காதவன், ஆண்டவர் அறிந்து கொள்ளாதவன், அவன் என்ன செய்கிறானோ அதையே நம்ம செய்யறது. ஞானசானம் எடுத்த யாவகமே நமக்கு என்ன செய்யறது இல்லை, வர்றதுலாம் போயிருச்சு. ஞானசானம் என்பது ஒரு முக்கியமான காரியம். இயேசுவே ஞானசானம் எடுத்தார்னா அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும். அவர் கடைசியில் பரலோகத்துக்கு போகும் சொல்லிட்டு போனாரு, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சகல சிருஷ்டி சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் அவங்களுக்கு என்ன கொடுங்க, ஞானசானம் கொடுங்க. ஆண்டவருடைய கட்டளை அது, ஆண்டவருடைய கட்டளை. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவராஜ்யத்துக்கு வர முடியாது. இந்த பூமியில நீ வாழலாம், சுகமா இருக்கலாம், நீ நினைச்சது முடியலாம், தேவன் உனக்கு பாதுகாப்பு தருவார், நன்மை உண்டாயிருக்கும். ஆனா பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது. ஏன்னா அதுக்கு ரூல்ஸ் ரெகுலேஷன். நிறைய உதாரணம் சொல்லிருக்கிறோம். எல்லா கம்பெனிக்குள்ள எல்லாரும் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அவங்க நியமிக்கப்பட்டதான் உள்ள போக முடியும். எல்லாரும் போக முடியுமா? முடியாது. எல்லாரும் வர ஒரே ஒரு இடம் தேவாலயம் தான். அல்லேலூயா. பாவியா வருவான், நீதிமானா மாறுவான். சில பேர் நீதிமானா வந்து பாவியா போகக்கூடாது. நோயாளியா வருவான், சுகம் பெற்று போவான். பிசாசு பிடிச்சு உள்ள வருவான், பிசாசு இருந்து விடுதலை பெற்றவனாக வெளியே போவான். வருத்தப்பட்டு பாரம் சுமப்ப நீங்க எல்லோரும் எண்ணத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னார். சரி, அடுத்த காரியத்துக்கு வர்றேன். ஞானசானம் பெற்றதை மறந்து போய்விட்டான். நான் கடவுளுடைய பிள்ளை, நான் ஞானசானம் பெற்றவன், நான் அபிஷேகம் பெற்றவன் என்றதை மறந்து போன அனல். எசேக்கியா 47 3 5 வசனம் முடிய நீங்க படிக்க வேண்டாம், நான் சொல்ற தெரிஞ்ச வசனம் தான். அங்கே கணுங்கால் அளவு போதுமா என்று கேட்டார். போதாது. அப்புறம் 1000 அடியை உன்னை நடக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. 1000 அடி. இங்கிருந்து நீங்க கணக்கு பண்ணுங்க, 1000 அடி எவ்வளவு தூரம் இருக்கும். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில அவ்விதமாக உள்ளே நடந்து வரும்படி செய்கிறார். அங்க போன கணுங்கால் அளவு தான் இருக்கு.
போதுமா? போதாதுப்பா. உன்னை நான் இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கிறேன். உன்னை இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கிறேன். கைகளை தட்டி உன்னை அதிகமாக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உன்னை அந்த இடத்துல நிக்க வைக்க தேவன் விரும்பவில்லை. அடுத்த கட்டத்துக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வர விரும்புகிறார். மறுபடியும் அங்கிருந்து ஒரு 1000 முழம் அளிக்கிறார். 1000 முழம் அளந்தா அது வரைக்கும் வந்து பார்த்தா எது வரைக்கும் இருக்கு? முட்டிக்கால வரைக்கும் இருக்கு தண்ணி. அங்க போதுமா? போதாது. இன்னும் 1000 முழம் அளக்கிறான். இடுப்பு ஆழம். எந்த ஆழம்? இடுப்பு ஆழம். அது மட்டும் திருப்தி அடைஞ்சாரா? இல்ல, இன்னும் அது நீச்சல் ஆழம். அல்லேலூயா. நீச்சல் ஆழம். ஆழத்தில் கர்த்தர் உனக்கு கொண்டு போய் அதில் இருக்கிற பொக்கிஷங்களை உங்களுக்கு தருகிறார். அல்லேலூயா. மறந்துட்டான் அவனே. அவன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். அந்த அளவுக்கு வந்துருச்சு. அது ஒரே நாள்ல ஆனதில்ல. வாக்கு தத்தங்களை மறந்தான். தான் அபிஷேகம் பெற்றவன் என்று மறந்தான். ஞானஸ்நானம் பெற்றதை அவங்க பேசினாங்க, நாங்களும் பேசணும். அது கீழே வாசிக்க. அது முக்கியமான வார்த்தை. பார்த்து மெய்யாகவே நீ அவர்களில் ஒருவன், நீ கலிலேயான். பக்கத்தில் புள்ளி இருக்கா? கலிலேயான். ஏன்னா பேதருடைய நாடு இது, ஊர் இது கலிலேயா. இப்ப இந்த சம்பவம் எங்க நடந்துகிட்டு இருக்கு? அட சொல்லுங்களேன். இந்த சம்பவம் எங்க நடந்துகிட்டு இருக்கு? எருசலேம்ல நடந்துகிட்டு இருக்கு. இவன் கலிலேயாக்காரன். இயேசு நாசரேத்துக்காரர். அவர் பிறந்தது பெத்லகேம் இருந்தாலும் வளர்ந்தது எங்க? நாசரேத்துல. சில பேர்த்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் பாஷை ஒன்று இருக்கும். ஊர் பாஷை என்னதான் இருந்தாலும் அந்த ஊர் பாஷை என்ன செய்யாது? மாறாது. அந்த பேச்சு வச்சே நீ திருநெல்வேலிக்காரன், நீ மதுரைக்காரன், நீ வந்து கொங்கு தமிழ் சேர்ந்தவன், நீ சென்னைக்காரன்னு கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா? இவன் சொல்றான் நீ கலிலேயாக்காரன். எப்படி? உன் பேச்சு காட்டி கொடுத்துருச்சு. உன் பேச்சு என்ன செய்து? காட்டி கொடுத்தது. நீ கலிலேயாக்காரன். சில பேர் ஊர் பெருமை பேசுவாங்க. ஊர் பெருமை பேசினாலும் அனல் குறைஞ்சு போகும். யாதும் ஊரே யாவருக்கு. எல்லாம் நம்முடைய ஊர் தான்யா, எல்லாம் நம்ம ஊர் மக்கள் தான்யா. ஊர் பாசம். சில ஊர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல வார்த்தை பேசும்போது 4 கெட்ட வார்த்தை வந்துடும். அது வந்து மதுரை பகுதியில் நிறைய அப்படி பேசுவாங்க. அது அவங்களுக்கு கெட்ட வார்த்தைனே தெரியாது. ஆண்களும் பேசுவாங்க, பெண்களும் அதே பேசுவாங்க. ஏன் நம்ம சபையில் கூட ஒரு சகோதரி என்ன செஞ்சாங்க? அது பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் சொல்லி 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 என்ன செஞ்சு அந்த வார்த்தையை ஸ்தோத்திரம் மடங்கடிச்சாச்சு. அவரும் அப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தார். பாரதி ராஜான்னு இப்போ சமீபத்தில் இறந்து போனார். அவர்கிட்ட இன்னொரு டைரக்டர் போய் பேசுகிறாரு. ஐயா, ஒருத்தர் பேர் சொல்லி அவன் பேசும்போதே இப்படி ஒரு வார்த்தை அக்கா அம்மா அப்படி சொல்லி சேர்ந்து பேசுகிறான். அது கொஞ்சம் பேசாமல் இருக்கும்படி நீங்கள் சொல்லக்கூடாதா அப்படின்னு சொன்னதுக்கு இவர் அதே வார்த்தை சொல்லி எவன்டா அப்படி சொன்னது கேட்டாராம். ஏன்னா அந்த ஊருடைய வழக்க மொழி அது கெட்ட வார்த்தை தெரிஞ்சாலும் அவங்களுக்கு அது என்ன செய்யாது. அம்மாவையும் அப்படிதான் பேசுவான், அக்காவையும் அப்படிதான் பேசுவான். அது வந்து அந்த 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 ஊருனுடைய காரியங்கள். இப்போ இயேசுவோடு 33 வருஷம் இருந்தானே, மாறி இருக்கணுமா மாறாமல் இருக்கணுமா? முன்னாடி சொன்னேன், பூவோடு நார் இருந்தால் நார் மணக்கும். 3 வருஷம் கூட இருந்தவன், இடைவிடாமல் இருந்தவன், பிரதான தளபதியா இருந்தவன், இயேசு செல்லுமிடமெல்லாம் சொன்னவன். ஆனா ஊர் பாஷை மாறல. பக்கத்தில் சொல்லுங்க, என்னதான் நீங்க சர்ச்சுக்கு வந்தாலும் உங்க ஊர் பாஷை மாறல. ஆமா, அது மாறணும். ஆடு தோல் உரிச்சாச்சுன்னா முழுசா உரிச்சிடணும். சில அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டிய வாழல் மட்டும் ரோமம் விட்டுருப்பாங்க. நீங்க கடையில் போய் பாருங்க. வந்தா முழுமையா கிறிஸ்துவுக்குள் வந்தால் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கனும் என்று இல்லை. இப்படிப்பட்ட பாகுபாடு உனக்குள்ள இருந்துச்சுன்னா தேவ அக்கினி உனக்குள்ளாக இல்ல, தேவ அனல் உனக்குள்ளாக இல்ல. பேதுருவே மறுதலிச்சுட்டானே, அவனை விட பெரிய ஆளா நம்ம? ஆண்டவர் சொன்னார்ல, இது மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற தேவனே உனக்கு என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். அப்படிப்பட்ட வெளிப்பாடு பெற்ற மனுஷனே இப்படி பின்வாங்கி போனான்னா நீங்களும் நானும் எம்மாத்திரம் ஐயா. ஆனா ஒரே நாள்ல பின்வாங்கி போக மாட்டோம். ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாய். முதலாவது வாக்கு தத்தங்களை மறந்தான். 2வது மறுபிறப்பை என்ன செய்தான்? அது வந்து இழந்துட்டான், மறந்து போயிட்டான். 3வது ஊர் வாசனை அவனுக்குள்ளாக இருந்தது.
4வது ஒரு காரியம் பாருங்க, ரொம்ப முக்கியமான காரியத்தை சொல்லி முடிக்க போறேன். ஸ்தோத்திரம். மத்தேயு 17:27. இயேசு அவனை அழைத்த உடனே எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்துட்டான். இது தெரியுமா தெரியாதா? எல்லாவற்றையும் விட்டு வந்தான். ஸ்தோத்திரம். மத்தேயு 19:27 நீங்க வாசிச்சீங்க. ஆண்டவர் கேட்கிறான், ஆண்டவரே நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? விட்டு வந்த உண்மைதான். அவ விட்டான். எதெல்லாம் விட்டான்? படகை விட்டான், வலையை விட்டுட்டான், மீன் நிறைய இருந்துச்சு மீனை விட்டான், அவளுடைய குடும்பத்தையும் விட்டான், இயேசுவை பின்பற்றினான். ஆமாவா இல்லைங்களா? ஆமாவா இல்லைங்களா? எல்லாத்தையும் விட்டுட்டான். நீங்களும் நானும் இயேசுவை பின்பற்றும் போது சில காரியங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம்? விட்டது உண்மைதான். ஒருத்தர் கூட ஒன்று கூட விடலை என்று சொல்லவே முடியாது. நீங்கள் ஆண்டவருக்காக பல காரியங்களை விட்டு இருக்கிறீங்க. விளங்குறவங்க கைகள் தட்டி அல்லேலூயா. இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். ஆனால் ஒன்று மட்டும் தெரியாமல் வச்சுக்கிட்டு இருந்தான். ஒன்று மட்டும் தெரியாமல் வச்சுக்கிட்டு இருந்தான். பக்கத்தில் பாருங்க, முகத்தை பாருங்க. எல்லாத்தையும் விட்டுட்டீங்க, ஒன்று மட்டும் தெரியாமல் வச்சுருக்கீங்க. ஏன் முகத்தை பார்க்காது, பக்கத்தில் முகத்தை பாருங்க. என்ன மாதிரியை பார்க்குறீங்களே? முகம் பார்க்குறதுக்கு வெக்கமாக இருக்கோ? என்னத்தை சொல்ல பாரு தெரியலையே. காலையில் ஒரு கோழி வந்துச்சு, அதை வஞ்சி விட்டு வந்தேன், அதை ஒரு கண்டுபிடிச்சிட்டாரோ? அப்படியா? இப்போ வாசிங்க இந்த வசனத்தை. 17:27. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடராயிராதபடிக்கு இதுல இருந்து என்ன தெரியுது? நான் சொல்லி காமிச்சிட்டேன். வாய்க்கா புரியல? இவன் ஒரு மீனவன், படகை விட்டுட்டான், வலையை விட்டுட்டான், ஆனா தூண்டி விடலை. படகு என்ன தூக்கிட்டு போக முடியாது, அது ஒரு கரையில் இருக்கு, எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா தூண்டில் என்ன செய்யலாம்? ஜோப்புக்குள் கூட வச்சுக்கலாம் மடிச்சு. அது தெரிய வேண்டிய அவசியம். குச்சி தேவைப்பட்டா எடுத்துக்கலாம், இல்லாட்டி வெறும் அதுக்கு பேர் என்னது, தங்கூசியா, நரம்பு போட்டு பண்ணிடலாம், சுருட்டி வச்சுக்கலாம். அப்படித்தானே? இவன் எல்லாத்தையும் விட்டான். வலையை விட்டான், படகை விட்டான், மனைவி விட்டான், மீனெல்லாம் விட்டுட்டான். ஆனா எதை விடாம பிடிச்சிக்கிட்டு இருந்தான்? தூண்டில் விடாம பிடிச்சிக்கிட்டு இருந்தான். புரியுதான்னு சொல்ல உங்களுக்கு? ஏன்னா இதுக்கு யாருக்கு தெரியாம கூட என்ன செஞ்சுக்கலாம்? மடிச்சு ஜோப்புக்குள்ள வச்சுக்கலாம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் அது இருக்கா? வெளிப்படையானதெல்லாம் விட்டுட்டீங்க சகோதரியே, சகோதரா, வெளிப்படையானதெல்லாம் விட்டுட்டீங்க. ஆனா தூண்டில் போல ஒன்று உங்களை நீ மறைச்சு வச்சிருப்பீங்கன்னா அனல் குறைஞ்சு போனதுக்கு அதுவும் ஒரு காரணம். வெத்தலை பாக்கு போட்டா வாயெல்லாம் செவப்பா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாரு. அப்ப தெரியாம போயிடுச்சு, என்ன செய்யணும்? போயில போடணுமா, மூக்கில் பொடி போடணும், வாயில பொடி போடணும். ஒருவேளை வந்தா எல்லாம் வாயை கொப்பளிச்சுட்டு வந்தா முடிஞ்சு போச்சு. சில பேர் சொல்றாங்க, நல்ல சரக்கு அடிச்சுட்டு கொய்யாப்பழ முட்டாயா, அதுக்கு பேரு என்ன மிட்டாய்? கொய்யாப்பழ முட்டாய் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துட்டா வீட்டுக்காரம்மா கண்டுபிடிக்காதா? அந்த அம்மா உன்னை விட பிஹெச்டி. உன் பார்வையை பார்த்து அந்த அம்மா கண்டுபிடிச்சிடும். நீ கொய்யாப்பழம் பழத்தை முட்டாய் சாப்பிட்டா என்ன, நீ வந்து ஆப்பிள் பழம் முட்டாய் சாப்பிட்டா என்ன, அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்களுக்கு ஒரு திருப்தி, தெரியாது அப்படின்னு. வெளிப்படையானதெல்லாம் பேதுரு விட்டுட்டான். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியாம வச்சிருந்தான். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் தான் சொல்றாரு, பேதுருவே நீ போய் தூண்டி போடுன்னு. அப்ப யாருக்கு தெரியாலும் யாருக்கு தெரிஞ்சிருக்கு? ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்கு. இவன் பதறா, தூண்டி, ஐயா என்கிட்ட இல்லையே அப்படி சொன்னானா? என்கிட்ட இல்லை, நான் அன்னைக்கே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டல, என்கிட்ட போய் தூண்டில் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா அன்னைக்கு சொன்னாரு நீ வந்து இனிமேல் மனசுல தான் பிடிப்பேன்னு சொல்லி, இப்ப தூண்டி போடும் சொல்றாரு. அப்ப என்கிட்ட தூண்டி இருக்கு, எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஆண்டவர் ஏதாச்சும் கேட்டானா? சொன்ன உடனே போயிட்டான். அப்ப ரெடியா வச்சிருந்திருக்கான்னு அர்த்தம். தூண்டி என்ன செஞ்சிருக்கான்? நிறைய வச்சிருந்திருக்கிறான். அவன் தெரியாம வச்சிருந்திருக்கிறான். அவன் நினைச்சா ஆண்டவருக்கு தெரியாதுன்னு. ஆண்டவருக்கு தெரியாத ஒண்ணுமே இல்லை. ஆனா நீயா வெளியே கொண்டு வர வேண்டும்னு கர்த்தர் விரும்புகிறார். இதுதான் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. பலவைகள் என்ன ஆகணும்? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தது உண்மைதான். ஆனா ஒண்ணு தெரியாமலேயே என்ன செஞ்சிருக்கான்? மைனஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கிறான். தூண்டில் போட்டு என்ன செய்யறான்? அவன் விட்டு விடாம இருந்தது தூண்டில். இன்னைக்கு நம்ம
சில தூண்டில்கள் என்ன செஞ்சுருக்கிறோம், வச்சிருக்கிறோம். சில தூண்டில்கள் வச்சிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த தூண்டில் தான் உன்னுடைய அனல் குறைந்து போகிறதுக்கு காரணம். சரிங்களா? இப்ப இந்த 3-4 காரியங்கள் வச்சிருந்தான். இவன் உட்கார்ந்த இடமும் இவன் என்ன செய்ய வச்சது, அனல் குறைஞ்சு போகும்படியாக செய்தது. சில 2 வசனங்கள் வாசிங்க. லூக்கா 22:56 நம்ம வாய்ச்சது தான். 22:56 லூக்காவில். இவன் உட்கார்ந்த இடம் பாருங்க, சரியில்லாத இடத்துல உட்கார்ந்தான். நீ உட்கார்ந்த இடம் சரியில்லை. நீ ஒரு துன்மார்க்கன் கிட்ட உட்கார்ந்து பேசினா, ரட்சிக்கப்படாதங்கிற மனிதனுக்கா பேச, அவங்க பேச வேண்டியது நீயும் பேச வேண்டிய சூழ்நிலை உனக்கு வரும். வருமா வராதா? அவங்க பேசுறது, அவங்க காரணமில்ல மொக்க ஜோக் அடிச்சு சிரிச்சாலும் நீ என்ன செய்ய வேண்டியது இருக்கும், சிரிக்க வேண்டியது இருக்கு. அவங்க யாராச்சும் பழிச்சு பேசினா நீயும் அவங்கள பழிச்சு பேச வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நீ என்ன செய்வ, தள்ளப்படுவ. இந்த 4 காரியங்கள் உன்னை தவறான இடத்துல உட்கார வைக்கும். விளங்கணும். அல்லேலூயா. இந்த 4 காரியங்கள் இருந்தா நீ தவறான இடத்துல என்ன செய்வ, உட்காருவ. உட்கார்ந்தாச்சுன்னா அவங்க செய்யற காரியத்தை நீயும் செய்வதற்கு நீ கட்டாயப்படுத்தப்படுவ. உனக்கு விருப்பம் இல்லை, கட்டாயப்படுத்தப்படுவ. அவங்க எல்லாம் ஒரு மொக்க ஜோபு, யாராச்சும் சரீர ரீதியிலையோ இல்லை பொருளாதார ரீதியிலையோ யாரையாவது இகழ்வாய் பேசி சிரிச்சாங்கன்னா உனக்கு சிரிப்பே வராட்டாலும் இந்த பேஸ்ட் விளம்பரத்துக்கு வரும்ல, அப்படியா சிரிப்பீங்க. கட்டாயப்படுத்தப்படுகிற விளங்குங்களா? 1. 2வது காரியம் பாருங்க, மார்க் 14:31. 14:31. நீ உட்கார்ற இடம் எப்படிப்பட்ட இடம் என்று முதல் பார்த்தோம். 2வது பாருங்க, அதிக கான்ஃபிடன்ட். அதிக கான்ஃபிடன்ட் அப்படின்னு என்ன அர்த்தம் தமிழ்ல? அதிக நம்பிக்கை. யார் போனாலும் நான் போக மாட்டேன். நாம எப்பொழுதும் ஆண்டவரை தான் சார்ந்து இருக்கணுமே தவிர நம்மளை நாமளே சார்ந்து இருக்கக்கூடாது. விளங்குங்க. அல்லேலூயா.